தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் அடர்ந்த மரங்களால் சூழப்பட்ட அமைதியான ஒரு கிராமம். அங்கு உள்ளது ஒரு சக்தி வாய்ந்த மர்மம் நிறைந்த ஆலயம். அது மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில். பகலில் பார்த்தால் சாதாரண கோவில் போல தோன்றலாம். ஆனால் இரவு நேரம் வந்துவிட்டால் இந்த இடம் முழுவதும் ஒரு அதிசய சக்தி நிரம்பியது போல் உணரப்படும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி முழுவதும் காடாக இருந்தது. அப்போது கிராம மக்கள் தீய சக்திகளால் பயந்து வாழ்ந்தனர். நோய்கள், பயம், மர்ம சம்பவங்கள். ஒரு நாள் ஒரு சிறுமிக்கு அம்மனருள் வந்து பேசினாள் என்று கூறப்படுகிறது. நான் அங்காள பரமேஸ்வரி, இங்கு என்னை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் உங்கள் கிராமத்தை நான் காப்பாற்றுவேன். அதன்படி மக்கள் ஒரு சிறிய சிலை வைத்து பூஜை செய்தனர். அதிசயமாக அனைத்து பிரச்சனைகளும் குறைந்தன. அதன்பின் இந்த இடம் சக்தி ஸ்தலமாக மாறியது. இந்த கோவிலின் மிக பிரபலமான விழா மயானக் கொள்ளை. இது சாதாரண திருவிழா அல்ல. நள்ளிரவில் நடக்கும். சுடுகாட்டிலிருந்து மண் கொண்டு வரப்படும். பக்தர்கள் ஆடிப்பாடி அம்மனை வேண்டிக் கொள்வார்கள். அந்த நேரத்தில் சிலர் சாமி ஆடுவார்கள். அம்மன் நேரில் இறங்கி அருள் தருகிறாள் என்று மக்கள் நம்புகிறார்கள். அந்த காட்சியை ஒரு முறை பார்த்தாலே உடம்பில் சில்லு சில்லாக நடுங்கும். பல மர்மங்களும் இங்கே பேசப்படுகின்றன. இரவு 12 மணிக்கு யாரும் இல்லாத நேரத்தில் மணி ஓசை தானாக கேட்கும் என்று கூறுவார்கள். சில நேரங்களில் தீபம் தானாக ஏற்றப்படும். பிரார்த்தனை செய்தவர்கள் பல வருட நோயிலிருந்து குணமடைந்த சம்பவங்களும் உண்டு. திருமண தடை நீங்க, பிள்ளை பேறு கிடைக்க, தீய சக்தி விலக, மன அமைதி பெற ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று கூட இங்கு வந்து அம்மனை தரிசிக்கிறார்கள். மேல்மலையனூர் அம்மன் பயம் தரும் தேவியல்ல, பாதுகாக்கும் தாயே. நம்பிக்கையுடன் அழைத்தால் அம்மன் கண்டிப்பாக காப்பாள் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். ஒருமுறை நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்று நள்ளிரவு பூஜையை காணுங்கள். அம்மன் சக்தியை உங்கள் மனம் உணர்ந்து கொள்ளும். இதுதான் மர்மமும் பக்தியும் கலந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலின் அற்புதக் கதை.